அனல் பறக்கும் போட்டி. ரமேஷ் இங்கே இன்னைக்கு மட்டும் ரமேஷ் வந்துருக்காரு. புதிதாக இன்னைக்கு தான் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்துருக்காரு. ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்கும் மிஸ்டர் ரமேஷ் அவர்களை வருக வருக என்று தனா கிரிக்கெட்டிங் ஈவென்ட்ஸ் நண்பர்கள் சார்பாக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். நட்சத்திர ஆட்டக்காரர் பால் போடணும். இப்போ வீரர்களின் கவனத்துக்கு தயவுசெய்து பால்லாம் ட்ரையல் பால்லாம் கிடையாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு தட். பேட்டிங் என்எஸ் ஃபால்கன்ஸ் அணியிலிருந்து துவக்க ஆட்டக்காரர்கள் உடனடியாக களத்திற்கு உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பாலை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. டக்குன்னு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் பாலை போடுங்க. நடுவர் கொஞ்சம் டக்குன்னு வந்துடுவார். மேட்சை விரைவாக நடத்தி முடிக்கணும். ஏன்னா எல்லா மேட்சும் நீங்கள் நடத்தி முடிக்கணும். 6 ஓவர் அடங்கிய போட்டி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நேம் என்எஸ் ஃபால்கன்ஸ் அணியிலிருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நேம். என்எஸ் ஃபால்கன்ஸ் யாருன்னா ஒருத்தர் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 12th மேன் யாருன்னா இங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பேட்ஸ்மேன் நேம் தெரில. லெஃப்ட் பிரபு ஐ திங்க் பிரபு சரணபாண்டி. எஸ், 2 பேருமே ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர்கள். சிறந்த ஒரு திறமை படைத்த வீரர்கள். 2 பேட்ஸ்மேனும் எது வேணாலும் மேட்ச் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சதீஷ் பந்து வீச எதிர்கொள்பவர் இடதுகை மட்டை வீச்சாளர் லெஃப்ட் பிரபு. தண்ணி இருக்காப்பா? தண்ணி மட்டும் 2 டம்ளர் மட்டும் தண்ணி. தம்பி ஓகே, இவங்க 2 பேரும் ஓகே, பிரச்சனை இல்லை, தெரியும். சதீஷ் முதல் பந்தை வீச தயாராகிறார். எதிர்கொள்பவர் லெஃப்ட் பேட்ஸ்மேன் பிரபு. நன்றி. ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ரன்னு. Again Satish to Saranan. 2 அணி வீரர்கள் முக்கியமான போட்டி. மஸ்ட் வின். யாருன்னா ஒருத்தர் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். சிறப்பான பந்து வச்சு லெக் பைஸ் என்ற முறையில் எழுதான ஒன்று. நிஞ்சா சதீஷ். இது எனக்கு தெரியும், எல்லாருமே தெரியும். அங்கே பேட்ஸ்மேன் தான் ஒரு 4 பேர் தெரியாது. நானே சொல்கிறேன். சிறப்பான விஷயம். கேட்ச் ஆகுமா? இல்லை, கேட்ச் வாய்ப்பு நழுவிடப்பட்டுள்ளது. நிஞ்சா கேட்சை நழுவிட்டுள்ளார். மிகவும் சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து ஆக்ரோஷமாக அட்டகாசமாக அதிரடியாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்எஸ் ஃபால்கன்ஸ் அணி வீரர்கள். மீண்டும் ஒரு ரிவர்ஸ் ஷாட். 1 2. எஸ், எளிதான 1 மட்டும். சிறந்த முறையில் ஒரு சுவிட்ச் இட்டது ரிவர்ஸ் ஷாட் என்ற முறையில். சிறப்பான ஒரு பந்து வீச்சை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சதீஷ் ஃப்ரம் யோகேசிசி. மீண்டும் ஒரு சிறப்பான எளிதான தடுப்பாட்டம். ரன் அவுட் வாய்ப்பு இல்லையா ஹரிஷ்? இல்லை, சிறப்பான ஒரு ஃபீல்டிங். ஓவர். இத்துடன் முதல் ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 4 ரன்கள். விக்கெட் இழப்பின்றி. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் 4 for no loss.
ஸ்கோர் 5 4 ரன்னுப்பா 5 ஓகே ஓகே மன்னிக்கவும் சற்று தடுமாற்றம். இந்த தடுமாற்றத்திற்கு மன்னிப்பு கோருகிறோம். ஆகவே அணியின் எண்ணிக்கை மேலும் ஒன்று உயர்ந்து, அதாவது 5 ரன் தான் தப்பாக சொல்லிட்டோம். முதல் ஓவர் முடிவடைந்துள்ள அணியின் எண்ணிக்கை 5. விக்கெட் இழப்பின்றி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் 5 ஃபார் நோ லாஸ். நவீன் புதிதாக பந்து வீச தயாராகிறார். எதிர்கொள்வர் லெஃப்ட் பிரபு. சிறப்பான பந்து வீச்சு, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து அற்புதமாகவும் அதிரடியாகவும் ஆக்ரோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு அணி வீரர்களும். வெற்றிக்கணியை ருசிக்க அகைன் நவீன் டு பிரபு. மீண்டும் ஒரு அற்புதமான பந்து வீச்சு, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. சற்று தடுமாற்றத்துடன் விளையாடி கொண்டிருக்கிறார் லெஃப்ட் பிரபு. ஏனோ தெரியவில்லை. சிறப்பான பந்து வீச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் நவீன் ஃப்ரம் யோகேசிசி. மீண்டும் ஒரு சிறப்பான பேக் டு பேக் டாட் பால்ஸ் எல்லாம் தொடர்ந்து அதிரடியாகவும் ஆக்ரோஷமாகவும் டாட் பந்து வீச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் நவீன் ஃப்ரம் யோகேசிசி. ஷார்ட்டா? எஸ், அனாவசியமாக சும்மா லைட்டாக தான் வச்சார். அதுவே ஒரு இமாலய சிக்ஸர் மாதிரி போச்சு. சும்மா டச் பண்ணார். நல்ல ஷாட் அது. Such a beautiful hit from left Prabhu, NS Falcons. இது ரன்னே கிடையாதுப்பா. ஸ்ட்ரோக்கு கம்ப்ளீட் பண்ணல. நல்ல ஒரு பால், சான்ஸே இல்லை. நைஸ் கம்பேக், அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக் கம்பேக் ஃப்ரம் நவீன் யோகேசிசி. மீண்டும் ஒரு அதிரடியான ஷாட். கேட்ச் ஆகுமா? ஒன்று இல்லை. கோகுல். இத்துடன் 2 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 13. விக்கெட் இழப்பின்றி ஆஃப்டர் செகண்ட் ஓவர் 13 ஃபார் நோ லாஸ். இந்த போட்டிக்கு பேருதவிகள் என்கின்றிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு வி கிரி அவர்களுக்கும், SA கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரான செந்தில்குமார் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம். போட்டோ மட்டும் போதுப்பா. போட்டோவா வீடியோவா? ஓகே தேங்க்ஸ். ஹரிஷ். அடுத்து ஹரிஷ் அதிரடியாக பந்து வீச தயாராகிறார். எதிர்கொள்பவர் அதிரடி ஆட்டக்காரர் சரவணன் ஃப்ரம் NS Falcons. சிறந்த முறையில் சிறப்பான ஒரு ரிவர்ஸ் ஷாட் சுவிட்ச் பயங்கர சுறுசுறுப்பாச்சாரு. இமாலய சிக்ஸர் என்று கூற வேண்டும். NS Falcons அணியினருக்காக அதிரடி ஆட்டக்காரர் தனது அதிரடியை ஆரம்பித்துள்ளார். சரவணன்
from NS Falcons. மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. ரொம்ப ஸ்பீடா டக்கு 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 டக்குன்னு போயினே இருக்கு. ரெண்டாவது ரன்னு ஓவர் த்ரோ என்ற முறையில் செகண்ட் ரன்னு. சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு அணி வீரர்கள் வெற்றிக்கணியை ருசிக்க. அகைன் ஹரிஷ் டு சரவணன். சிறப்பான ஒரு ரன் சேகரிப்பு, எளிதான ஒன்று. நைஸ் கம் பேக் ஃப்ரம் ஹரிஷ் யோகேசி. இந்த போட்டியை ஆங்காங்கே ரசித்துக் கொண்டிருக்கும், கைபேசியிலும் ரசித்துக் கொண்டிருக்கும் கிரிக்கெட் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இந்த போட்டி சிறப்பாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு எங்களின் சார்பாகவும் கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் சிறப்பாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியை ஒவ்வொரு போட்டியும் சிறப்பாக ஒளிபரப்பப்படுகிறது. எல்ஐ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திடமிருந்து அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. அகைன் ஹரிஷ் டு பிரபு. சிறப்பான பந்து வீச்சு, அதிரடியான நேர்த்தியான அட்டகாசமான ஒரு டாட் பால் ஃப்ரம் ஹரிஷ் யோகேசி. பேட்லாமா சிறப்பான கேட்ச் ஆகுமா? எஸ், 1000 அவர்கள் கேட்சை சிறப்பாக பிடித்து விக்கெட்டை எடுத்துள்ளார் ஹரிஷ். ஹரிஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சற்று தடுமாற்றத்துடன் ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார் லெஃப்ட் பிரபு. அடுத்து அணித்தலைவர் பிரிட்டானியா சரவணன் அவர்கள் களம் காண வந்து கொண்டிருக்கிறார். சரவணா இல்லையா? சரவணாதான்ப்பா தம்பி, எனக்கு தெரியும் அவரை, அதான் சொன்னேன். சரவணன் இவர் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர். லாஸ்ட் ஒன் மோர் டு கோ, லாஸ்ட் பால். கடைசி பந்தை எதிர்கொள்கிறார். இந்த ஓவரில் 3வது ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரிட்டானியா அணித்தலைவர் நியூ பேட்டர். சிறப்பான பந்து வீச்சு, ஓவர். இத்துடன் 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் செகண்ட் தேர்ட் ஓவர் 22 for 1. ஆஃப்டர் தேர்ட் ஓவர் 21 for 1. மணிக்கும் ஒரே வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம், ஒரே பச்சை வாழைப்பழம். கோச்சுக்காம வாங்கிட்டு போறீங்க. இருது நவீன் தான் 22. மன்னிக்கவும், 22, 21 சப்போஸ் சொல்லிட்டேன். 22 லாஸ்ட் ஓவர் முடியும் போது ஸ்கோர் அணியின் எண்ணிக்கை 22. அணியின் எண்ணிக்கை 22. 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 22. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. ஒரு சிறப்பான ஒரு அதிரடியான அட்டகாசமான ஆக்ரோஷமான ஒரு இமாலய சிக்ஸரை தொடர்ந்து
அதிரடியாக அடித்துக் கொண்டிருக்கிறார் மிஸ்டர் சரவணன் ஃப்ரம் NS Falcons. சிறப்பான ஒரு அற்புதமான ஷாட் அது. அகலப்பந்து நன்றி. NS Falcons இதுவரை ஆடிய போட்டியில் இந்த போட்டி பயங்கர ஆக்ரோஷமாக ஆடுறாங்க, அதிரடியாக விளையாடுறாங்க. நல்ல செம்ம கம்பேக்கு. இவ்வளோ ஸ்கோர் அடிச்சதே இல்லை NS Falcons. செம்ம பேட்டிங்கு. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்த போட்டி அனல் பறக்கும் போட்டி, நியூ ஸ்டார் வெர்சஸ் SJ லோக்கி. தயவு செய்து இரண்டு அணி வீரர்களும் அணித்தலைவர்கள் கமெண்ட்ரி அறிக்கை வந்து டாஸ் போடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நவீன் டு சரவணன். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு கால் காப்பில் பட லெக் பைஸ் என்ற முறையில் ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. குச்சி காப்பாளர் சரியான ஒரு சுறுசுறுப்பு, செம்ம ஸ்பீடாக இருக்காரு. ரன் ஒரு ரன் கூட நான் கொடுக்க மாட்டேன் என்று சிறந்த ஒரு முல்லை ஃபீல்டு செய்துள்ளார் குச்சி காப்பாளர் மிஸ்டர் ஜித்து. சிறப்பான பந்து, ரன் அவுட் வாய்ப்பு உள்ளதா? டாட் பால் சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கார் நவீன் ஃப்ரம் யோகேசிசி. 4th ஓவர் இன் ப்ரோக்ரஸ். NS Falcons அணியில் இருக்க வீரர்கள் சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வெற்றிக்கணியை ருசிக்க மேட்ச் ரொம்ப செமையாக போயிருந்த மேட்ச். சான்ஸ் உண்மையிலே சம மேட்ச். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு அணி வீரர்கள் கொட்டிக்கணி ருசிக்க. இப்போ 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 29. ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் 4 overs 29 for 1. மேட்ச் செம்மையாக போகுது. இல்லை ஏன் கொஞ்சம் இது பண்ணுறீங்க தெரியலையே. எந்த ஒரு கேப்பும் கிடையாது, இடைவெளியும் கிடையாது, பிரேக்கும் கிடையாது. டக்கு டக்குன்னு மேட்சை முடியும். நடுவர் அவர்களே எந்த ஒரு வீண் விவாதங்களிலும் வீரர்கள் ஈடுபட வேண்டாம் என்று அன்புடன் அறிவுறுத்துவீர்கள். ஏன்னா மேட்ச் நேரமின்மை காரணத்தால் மேட்சை விரைவாக நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நடுவர் அவர்களை எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் வேணால் டக்கு டக்குன்னு மேட்ச் முடியுங்க. டக்கு டக்குன்னு போடுங்க பாலை, டைம் ஆகுது. பேட்டிங் எடுத்தால் போலிங் போட்டுருவான். அவனுக்கு 3 விக்கெட் தான், போலிங் போட்டுருவோம். நான் சொல்கிறேன் சதீஷ். அடுத்து புதிதாக பந்து வீச வந்துள்ளார் சதீஷ் ஃப்ரம் யோகேசிசி. எதிர்கொள்பவர் பிரிட்டானியா. அணித்தலைவர் சரவணன். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு ஷாட். இது கேட்ச் ஆகுமா? இல்லை. 1 2 இல்லை 1 எளிதான 1. சரவணன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. NS Falconsக்கு ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர். இந்த போட்டியில் NS Falcons ஒரு புது அவதாரம் எடுத்துள்ளார்கள். அதிரடியாக ஆக்ரோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வெற்றிக்கணியை ருசிக்க. சிறப்பான பந்து வச்சு நல்லா ரீட் பண்ணி போடுறாரு. யோகேசிசியில் இவர் எடுத்தது பயங்கர வர்த்து என்று தொடர்ந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மீண்டும் ஒரு சிறப்பான அதிரடியான பந்து வச்சு ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை, ரன் அவுட் வாய்ப்பும் இல்லை. சிறந்த முறையில் எளிதான ஒன்றை ரன் கிடைக்கிறார்கள்.
NS Falcons அணி வீரர்கள். Again Satish to Saravanan. சிறப்பான தடுப்பாட்டம், சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சதீஷ். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு டாட், பேக் டு பேக் டாட் பால்ஸ். தொடர்ந்து சிறந்த முறையில் டாட் பந்து வீச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதிரடி பந்து வீச்சாளர், நட்சத்திர பந்து வீச்சாளர் சதீஷ் ஃப்ரம் யோகேசிசி. சிறப்பான தடுப்பாட்டம் 1-2. ஹரிஷ் சிறந்த ஒரு ஃபீல்டிங். ஹரிஷ் ஓவர். எஸ், இத்துடன் 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 32. ஒரு விக்கெட் இழப்பு ஆஃப்டர் 5 overs, 32 for 1. அடுத்த போட்டி அனல் பறக்கும் போட்டி. ஸ்டார் கைஸ் வர்சஸ் SJ லோக்கி. 2 அணி வீரர் தலைவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கமெண்ட்ரி அறிக்கை வந்து டாஸ் போடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மணி ஏபி டைம் யாருன்னா அனுப்பிச்சுடுங்க, டாஸ் போடணும். ஏபி டைம் மேட்ச் ஆட வேணாம், ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் ஆட வேணாங்க, கொஞ்சம் வாங்க இங்கே. நெட் ப்ராக்டிஸ்லாம் அப்புறம் போட்டு வந்தாச்சா? ஓகே, சாரி. SJ லோக்கி அணித்தலைவர் யாருன்னா வாங்க, டக்குன்னு வாங்க, டாஸ் போடணும். வரீங்களா? யாரா கை காட்டுங்க, என்ன ஒன்று பண்ணுங்க. கண்ணா வந்துட்டானா? கண்ணா டாஸ் போடலாம் வாங்க. போலர் நேம் அவர் பிரேம். கடைசி மற்றும் இறுதி ஓவரை வீச வந்துள்ளார் பிரேம். எதிர்கொள்பவர் பிரிட்டானியா. அகலப்பந்து நடுவர் தீர்ப்பு இறுதியானது உறுதியான. வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நேரமின்மை காரணத்தால் ரிவ்யூலாம் இல்லையாப்பா. தயவு செய்து போட்டியை விரைவாக நடத்தி தருமாறு நடுவர் அவர்களையும் வீரர்களையும் மகிழ்ச்சி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அகலப்பந்து ரிவ்யூ கிடையாது, நோ ரிவ்யூ. சிறப்பான ஷாட், கேட்ச் ஆகுமா? 6. பிரிட்டானியா தனது இமாலய 6-ஐ துவங்கியுள்ளார். such a beautiful hit from பிரிட்டானியா. NS Falcons அணியினருக்காக இந்த மேட்ச்சில் சொல்கிறேன், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், இந்த மேட்ச்சில் ஒரு புது அவதாரம் எடுத்துடுறாங்க. NS Falcons அணியில் இருக்கும் வீரர்கள் சிறந்த முறையில் அதிரடியாக ஆக்ரோஷமாக அட்டகாசமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். NS Falcons அணியினர். அடுத்த போட்டி டாஸ் போட்டு கொண்டிருக்காங்க. SJ லோக்கி வர்சஸ் பவர் நியூ ஸ்டார். ஓகே. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு அதிரடியான ஒரு ஷாட். அது 6. எஸ், இமாலய 6. தொடர்ந்து சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார் பிரிட்டானியா. தன்னுடைய ஒரு பழைய ஷாட்டை, பழைய கேமை ஆடிக்கொண்டிருக்கிறார் பிரிட்டானியா. யோகேசிசி அணிக்கு எதிராக இந்த அடுத்த போட்டிக்கு டாஸ் போட்ட SJ கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரான திரு செந்தில்குமார் அவர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. இதில் SJ லோக்கி அணியினர் டாஸில் வெற்றி பெற்று முடிவை விரைவில் அறிவிக்க உள்ளார்கள். ஒரு பால் வைடு, அடுத்த பால் 6, பேக் டு பேக் 6. வேற லெவல் பேட்டிங். such a beautiful terrific batting from Britannia NS Falcons. ஹேட்ரிக் 6 மிஸ் செய்துள்ளார். சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பிரேம்.
such a beautiful stuff at the age of 22, I think, from Prem Yogi CC. சொல்லுப்பா. ஒரு பாலுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நேரமே நீங்கள் தான் அங்கே சொல்லணும், நாங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ண வேணாம், டக்கு டக்குன்னு மேட்சை முடிக்க சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான ஷாட், கேட்ச் ஆகுமா? எஸ், மீண்டும் ஒரு 6, அதிரடியான ஒரு 6, தொடர்ந்து அதிரடியாக ஆக்ரோஷமாக அட்டகாசமாக அண்ணல் பறக்கும் இமாலய சிக்ஸரை எடுத்துக் கொண்டிருக்கிறார் பிரிட்டானியா ஃப்ரம் NS Falcons. அந்த பால் வந்துச்சா? ஓகே ஓகே ஓகே. நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச். இந்த ஓவரில் மட்டும் 3 6. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு அவுட். காட் பிஹைண்ட் என்ற முறையில் விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் பிரேம் ஃப்ரம் யோகே சிசி. பிரிட்டானியா அடுத்து புதிதாக களம் வந்து கொண்டிருக்கிறார் அதிரடி ஆட்டக்காரர் அர்ஜுன் ஃப்ரம் NS Falcons. கடைசி பால் நினைக்கிறேன், லாஸ்ட் பால். இந்த போட்டியில் இந்த ஓவரில் கடைசி பந்தை வீச தயாராகிறார் பிரேம். எதிர்கொள்பவர் நியூ பேட்டர் மிஸ்டர் அர்ஜுன், அதிரடி அர்ஜுன். மீண்டும் ஒரு சிறப்பான ஷாட், கேட்ச் ஆகுமா? எஸ், கேட்ச் வாய்ப்பு நிறைவேற்றப்பட்டுள்ளது. 1 2. எஸ், ஒரு கேட்ச், பேக் டு பேக்ஸ் விக்கெட்டை மிஸ் பண்ணுகிறார். இத்துடன் மேலும் 2 அணி எண்ணிக்கை 2 ஏறுகிறது. 54 டார்கெட். 54 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 53 ரன்கள் எடுத்துள்ளார்கள் NS Falcons அணியினர். 36 பந்துகளில் 54 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாட உள்ளார்கள் யோகே சிசி அணியில் இருக்கும் வீரர்கள். NS Falcons அணியினர் இந்த போட்டியில் மட்டும் ஒரு புது ஆதாரம். இந்த இது வரைக்கும் 2 மேட்ச் ஆனது எப்படின்னு தெரியாது. இந்த மேட்ச் அப்படி வேற லெவல் பேட்டிங்கு, செம்மையாக விளையாடுருக்காங்க. அனைத்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. எல்லாரும் எதுக்கு விளையாடுறோம்? வெற்றி பெற்றியாக வேண்டும். அதனால தான் இந்த ஒரு புது முயற்சி, புது அவதாரம். நல்ல ஒரு ஆக்ரோஷமான ஒரு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெற்றி கனியை ருசிக்க 2 அணி வீரர்கள் தீவிரமாக போராடுவார்கள். இந்த போட்டியின் சுவாரஸ்யத்திற்கு பஞ்சம் இருக்காது. சீக்கிரம் உள்ள வர சொல்லுங்க. உள்ள வந்து பேசலாமே. அங்கிருந்து வரத்துக்கு டைம் ஆகும், திருப்பி ஸ்ப்ரெட் ஆகணும், அவங்க உள்ள வரணும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு அணித்தலைவர் பிரிட்டானியா சீக்கிரம் உள்ள வாங்க, டக்குன்னு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. நேரமின்மை காரணம். அடுத்த போட்டி அண்ணல் பறக்கும் போட்டி, நியூ ஸ்டார் vs SJ லோக்கி. 2 பேருக்கும் ஒரு டிசைடர் மேட்ச் இது. முன்னதாக இந்த போட்டிக்கு பேர் உதவியாக விளங்கிக் கொண்டிருக்கும் நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு வி கிரி அவர்களுக்கும், SA கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரான செந்தில்குமார் அவர்களுக்கும், மேலும் இந்த போட்டிக்கு அனைத்து விதங்களிலும் உதவி புரிந்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம். தனா கிரிக்கெட்டிங் ஈவென்ட் சார்பாக 36 பந்துகளில் 54 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாட உள்ளார்கள் யோகே சிசி அணியினர். இந்த போட்டியை தங்கள் கைபேசியிலும் நேரிலும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும்
ரசிகர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த போட்டி சிறப்பாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஏர்லை ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து தன கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏர்லை ஸ்போர்ட்ஸ் யோகேசிசி அணியிலிருந்து துவக்க ஆட்டக்காரராக அதிரடி ஆட்டக்காரர்கள் இடதுகை மட்டை வீச்சாளர் நட்சத்திர வீரர் ஹரிஷ் மற்றும் ஜித்து அவர்கள் களம் காண வந்து கொண்டிருக்கிறார்கள். 36 balls 54 to win. கடைசி 6 ஓவர்களில் 36 பந்துகளில் 54 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாட உள்ளார்கள். இந்த போட்டி 2 அணி வீரர்களுக்கும் ஒரு முக்கியமான போட்டி, முக்கியத்துவம் பெற்ற போட்டி, வரலாற்று சிறப்புமிக்க போட்டி. இந்த போட்டியை ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் விளையாட்டுவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ட்ரைக்கு ஹரிஷ், இங்கேருந்து போலிங் தான் ஜித்து, அங்கே போலிங் தானே, அப்போ ஜித்து தான் ஸ்ட்ரைக். போலர் நேம் சூர்யா ஒரு நட்சத்திர பந்து வீச்சாளர், ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர். 6 பந்து, குறைந்தது 6 பந்துகளில் 2-3 விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய திறமைசாலி, சிறந்த பந்து வீச்சாளர். சூர்யா டு ஜித்து. முதல் பந்து 36 balls 54 to win. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பால் சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. நீ எப்படி போட்டாலும் அடிப்பேன் என்று ஆடிக்கொண்டிருக்கிறார் ஜித்து, அதிரடி ஆட்டக்காரர், ஆட்டத்தின் போக்கையை மாற்றக்கூடியவர், நட்சத்திர மட்டை வீச்சாளர் ஜித்து ஃப்ரம் யோகேசிசி. சிறப்பான ஒரு ஃபீல்டிங் சான்ஸ், எக்ஸ்ட்ராடனரி bowling, எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டிங், எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங். நல்ல பால், நல்ல பிளேடு, நல்ல ஒரு ஃபீல்டிங்கு. சான்ஸே இல்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் 3 நடைபெற்று முடிந்துவிட்டது. மீண்டும் ஒரு சிறப்பான ஷாட். கேட்ச் ஆகுமா? இல்லை. எளிதான ஒன்று. தனது முதல் ரன் கவுண்டை ஆரம்பித்துள்ளார்கள் யோகேசிசி அணியில் இருக்கும் வீரர் மிஸ்டர் ஜித்து ஃப்ரம் யோகேசிசி. அடுத்து அதிரடி ஆட்டக்காரர் நட்சத்திர வீரர் ஹரிஷ். சூர்யா டு ஹரிஷ். சிறப்பான ஒரு ஷாட். இது மிஸ் ஃபீல்டிங். 1 2 ரன் அவுட் வாய்ப்பு இல்லையா? இல்லை. ஒரு லேசி ஃபீல்டிங், லேசி ட்ரை, எதுவுமே நடக்கல. ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்னல் வேக ஓட்டம், 2 ரன்கள், எளிதான ஒரு 2 மிஸ் ஃபீல்டிங் என்ற முறையில் யோகேசிசி. சிறப்பான பந்து வீசி, சிறப்பான தடுப்பாட்டம். ஒரு ரன் அவுட் வாய்ப்பு இல்லதா? இல்லை. ஒரு அற்புதமான வாய்ப்பு, ரன் அவுட் வாய்ப்பு நழுவவிடப்பட்டுள்ளது. ஃபீல்டு சரவணன், NS ஃபால்கன்ஸ். சிறப்பான ஒரு, நான் சொன்னல, அவர் ஒரு ஓவரில் கண்டிப்பாக 2-3 விக்கெட் எடுப்பார், 1 விக்கெட் எடுப்பார். ஒரு நட்சத்திர மட்டை வீச்சாளர் கிளீன் போல்ட் என்ற முறையில் தொடர்ந்து சிறந்த முறையில் பந்து வீசி முதல் விக்கெட்டை எடுத்துள்ளார். சற்று ஏமாற்றத்துடன் தரமாற்றத்துடன் வெளியேறுகிறார் ஜித்து ஃப்ரம் யோகேசிசி.
இத்துடன் முதல் ஓவர் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 4, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் 4 for 1. கடைசி 30 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 1000. யுவராஜ் பண்ணுமா 1000 பண்ணுவோம். யுவராஜ் தான். ஓகே. அடுத்து புதிதாக களம் காண வந்துள்ளார் அதிரடி ஆட்டக்காரர், ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர், நட்சத்திர வீரர் யுவராஜ். 1000 என்று செல்லமாக அழைக்கப்படுபவர். அடுத்து புதிதாக பந்து வீச வந்துள்ளார் பவுலர் நேம் விக்னேஷ் டு ஹரிஷ். சிறப்பான ஒரு சான்ஸ், ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்விட்ச் ஹிட், ரிவர்ஸ் ஷாட் என்ற முறையில் such a beautiful shot from ஹரிஷ். நல்ல ஒரு ட்ரை, அருமையான சிக்ஸர். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு ரிவர்ஸ் ஷாட், எளிதான ஒன்று. அடுத்து அதிரடி ஆட்டக்காரர் 1000 எதிர்கொள்பவர் பந்து வீச தயாராகிறார். விக்னேஷ். நன்றி. விக்னேஷ் bowling, great bowling from Vignesh. NS Falcons. அவங்க வீரர் அவர் எவ்வளோ உற்சாகப்படுத்துறாங்க. ஒரே டாட் பால் தான் போட்டார், நல்ல பால் போட்டார், எடுக்கவே முடியாத ஒரு நல்ல பால். அவங்க சக வீரர்கள் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க, அவரை டிமோட்டிவேஷனே பண்ணல. சான்ஸ் எக்ஸ்ட்ராடனரி பால் ஃப்ரம் விக்னேஷ். NS Falcons. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு எளிதான ஒன்று, ரன் அவுட் வாய்ப்புள்ள இல்லை. இந்த மாடு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இல்லை அப்படி அங்கே போவாங்க, அங்கே போனோம் இல்லை எப்படி போனோம். ஓகே வழி தெரியும். அடுத்து 1000 விக்னேஷ் டு 1000. சிறப்பான ஒரு தடுப்பாட்டை எளிதான சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்துள்ளார் அர்ஜுன். இத்துடன் 2 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 13, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் செகண்ட் ஓவர் 13 for 1. அடுத்த போட்டி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அடுத்த போட்டி அண்ணல் பறக்கும் போட்டி, அட்டகாசமான போட்டி, அதிரடியான போட்டி. ஸ்டார் நியூ ஸ்டார் வர்சஸ் SJ லோக்கி. SJ லோக்கி நீங்கள் டாஸ் வின் பண்ணியிருக்கீங்க, போலிங்கா பேட்டிங்னு சொல்லணும், சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். SJ லோக்கி டாஸ் வெற்றி பெற்று போலிங்கா சொல்ல மாட்டீங்களா? ஒரு 1 hour பொறுத்து சொல்லுங்கப்பா, கரெக்டாக இருக்கும். போலிங் நைஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் மிஸ்டர் கண்ணன். சூர்யா தான்ப்பா, சேம். பியூட்டிஃபுல் bowling,
Beautiful delivery, such a beautiful, terrific comeback, Mr. Surya from NS Falcons. அடுத்த போட்டி எஸ்ஜே லோக்கி அணியினர் பந்து வீச தயாராக உள்ளார்கள். அவர்கள் டாஸில் வெற்றி பெற்று தனது அணியினர் பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளார்கள். மீண்டும் ஒரு சிறப்பான அதிரடியான பேக் டு பேக் டாட் பால்ஸ் ஃப்ரம் சூர்யா. NS Falcons என்னவோ தெரியல, இந்த மேட்ச்ல மட்டும் வேற லெவல் பேட்டிங் போலிங், அப்படியே செம்ம அப்படியே ஜொலிக்கிறாங்க. மீண்டும் ஒரு சிறப்பான டாட் பந்து வச்சு பேக் டு பேக் டாட் பால்ஸ். தொடர்ந்து தான் வீசிய 3 பந்துகளில் 3 டாட் பந்து வீச்சை அதிரடியாகவும் ஆக்ரோஷமும் அட்டகாசமும் நேர்த்தியாக வீசிக் கொண்டிருக்கிறார் சூர்யா ஃப்ரம் NS Falcons. மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று, ரன் அவுட் வாய்ப்புல தான். அற்புதமான பந்து வச்சு 1 ரன் மட்டும், இந்த ஓவரில் மட்டும் 4 பால் போட்டிருக்காரு, 1 ரன் மட்டும் கொடுத்திருக்காரு. அடுத்து அதிரடி ஆட்டக்காரர், ஆட்டத்தின் போக்கியை மாற்றக்கூடிய நட்சத்திர வீரர் யுவராஜ் எதிர்கொள்ள தயாராகிறார், பந்து வீச தயாராகிறார் சூர்யா ஃப்ரம் NS Falcons. கொஞ்சம் சீக்கிரமாக டாஸ் வச்சு கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க, லேட் பண்ண வேணாம். மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாட்டம், சிறப்பான பந்து வச்சு சிறப்பான ஒரு ஃபீல்டிங். சான்ஸே இல்லை, எக்ஸ்ட்ராடினரி ஒரு மேட்ச்சு, ரொம்ப நல்ல மேட்ச் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப நல்ல மேட்ச்சு. இரண்டு அணி வீரர்களும் வெற்றிக்கிணி ருசிக்க தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். நல்ல மேட்ச்சு, சரியான மேட்ச் போயிட்டு இருக்கு. நேரமின்மை காரணத்தில் போட்டி விரைவாக டக்குன்னு மேட்ச் பால போடுங்க, டைம் இல்லை. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம், எளிதான 1, 2 மிஸ் ஃபீல்டிங் இல்லை, 1 ரன் மட்டும்தான். ஓவர், இத்துடன் 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. இந்த ஓவரில் 3 ரன் மட்டும்தான். ஆஃப்டர் 3rd ஓவர் 16 for 1. உள்ள ட்ரிங்க்ஸ் பிரேக்லாம் இல்லைப்பா, ட்ரிங்க்ஸ் பிரேக் இல்லை, ட்ரிங்க்ஸ் பிரேக் இல்லை சார். ட்ரிங்க்ஸ் பிரேக்லாம் தனியாக யாருக்கும் இல்லை, ட்ரிங்க்ஸ் பிரேக் இல்லை, டக்குனு போங்க சார். அடுத்து புதிதாக பந்து வீச தயாராகிறார் போலர் நேம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் பந்து வீச எதிர்கொள்பவர் அதிரடி ஆட்டக்காரர், நட்சத்திர வீரர், ஆட்டத்தின் போக்கையை மாற்றிக்கூடியவர் ஹரிஷ் ஃப்ரம் யோகேசிசி. அகல பந்து, ரிவ்யூ கிடையாது, நோ ரிவ்யூ ப்ளீஸ், ரிவ்யூ கிடையாது. கிரிக்கெட் வீரர்களின் கவனத்திற்கு, ஒவ்வொரு அடுத்த போட்டி யார் ஆனாலும் எல்லா கிரிக்கெட் வீரர்களின் கவனத்திற்கு எந்த ரிவ்யூ கிடையாது. நேரமின்மை காரணத்தால் ரிவ்யூ அதிகாரப்பூர்வமாக கேன்சல் செய்யப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு போட்டியை விரைவாக நடத்தி வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பான ஒரு ஷாட், கிளீன் கேப், 1, 2, 3 பவுண்டரி, சச் a beautiful boundary from ஹரிஷ். நல்ல ஒரு இடைவெளி, நல்ல கேப், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட், சச் a beautiful hit, terrific hit from ஹரிஷ் யோகேசிசி.
சிறப்பான ஒரு பவுண்டரி அடித்துள்ளார். மீண்டும் ஐயப்பன் டு ஹரிஷ். பியூட்டிஃபுல் கம்பேக், such a beautiful comeback, nice comeback. சிறந்த ஒரு கம்பேக் கொடுத்துள்ளார் ஐயப்பன் ஃப்ரம் என்எஸ் ஃபால்கன்ஸ். நல்லா போடுறான் இப்போ இந்த மேட்ச். போலிங்கு பேட்டிங் வேற லெவல் என்எஸ் ஃபால்கன்ஸ். மீண்டும் ஒரு சிறப்பான ஷாட். இது மிஸ் செம்ம ஃபீல்டிங் லெஃப்ட் பிரபு. நல்ல ஒரு ஃபீல்டிங். இது ஒரு ரன் மட்டும்தான். நல்ல ஒரு ஃபீல்டிங் லெஃப்ட் பிரபு அவர்களுக்கு சக வீரர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ஐயப்பன் டு 1000. மீண்டும் ஒரு அற்புதமான சிறப்பான பந்து வச்சு ஃப்ரம் ஐயப்பன். நல்ல ஒரு ஃபீல்டிங்கு மிஸ்டர் பிரபு, லெஃப்ட் பிரபு. சான்ஸே இல்லைப்பா. இந்த மேட்ச்சில் மட்டும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரோல். எல்லாருமே என்எஸ் ஃபால்கன்ஸ் ஒரு புது அவதாரம், நியூ டைமென்ஷன் ஆடிட்டு இருக்காங்க. இது ஒரு அகலப்பந்து. அகலப்பந்து 1+1. Again ஐயப்பன் டு யுவராஜ். சிறப்பான அற்புதமான அதிரடியான பந்து வச்சு ஓவர். இத்துடன் 4 ஓவர்கள் முடிவடை. லாஸ்ட் 1 more to go. இன்னும் ஒரு பால் இருக்கு. ஒரு பால் இருக்கு. இல்ல கிளியரா கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு பால் இருக்கு. நியூட்ரலில் தான் விளையாடிட்டு இருக்கோம். நியூட்ரலில் தான் போலிங் பண்ணோம். யாருக்கும் சாதகமும் வேணாம், பாதகமும் வேணாம். நோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் டு எவ்ரிவன். சிறப்பான ஒரு பந்து வச்சு ஐயப்பன். such a beautiful delivery from ஐயப்பன், என்எஸ் ஃபால்கன்ஸ். இத்துடன் 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 26. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 4 overs 26 for 1. கடைசி 12 பந்துகளில் 28 ரன்கள் அடித்தால் வெற்றி. கடைசி 12 பந்துகளில் 28 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் யோகேசிசி அணியில் இருக்க வீரர்கள். அடுத்து புதிதாக பந்து வீச தயாராகிறார் ஆல்ரவுண்டர், சிறந்த மட்டை வீச்சாளர், சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர் சரவணன் ஃப்ரம் என்எஸ் ஃபால்கன்ஸ். ஆட்டம் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் எந்த டைம் வேணாலும் மாறலாம். கடைசி வரைக்கும் வாய்ப்பு உள்ளது. 28 தான் அடிக்கணும். கேட்ச் ஆகுமா? 4 6 4 6 4. இது ஒரு பவுண்டரி. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 28 24 மாற்றிருக்காரு. 28 ரன் அடிக்கணும் 12 பாலில். இப்போ 11 பாலில் 24 அடிக்கணும். நல்ல ஒரு ஸ்டார்ட்டு. யுவராஜ் ஃப்ரம் யோகேசிசி நல்லா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு ஓகே நல்ல ஒரு ஃபீல்டிங். வீரர்களின் கவனத்திற்கு தயவு செய்து வீரர்களின் கவனத்திற்கு இரவு உணவு டின்னர் ரெடி. தயவு செய்து
ஒவ்வொரு அணியினரும் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இரவு உணவு ரெடியா இருக்கு. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஒரு ஷாட் அது. சான்ஸே இல்லை. ஆட்டத்தின் போக்கு எப்போ மாறும். இந்த ஓவரில் மட்டும் 2 6 போயிருக்கு. நல்ல அருமையா மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு சிறப்பாக விளையாடி கொண்டிருக்காங்க ஒரு வெட்டிக்கணி ருசிக்கு. வீரர்களின் கவனத்திற்கு இரவு உணவு வந்துள்ளது. அனைத்து வீரர்களும் உங்களது இரவு உணவை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் 17 தான் அடிக்கணும். 17 தான் படிக்கணும். இன்னும் 17 தான் அடிக்கணும். 4 பால் போட்டு இன்னும் 8 பந்துகளில் 17 ரன்கள் அடிக்க வேண்டும். இந்த ஓவரில் மட்டும் இன்னும் 2 பால் இருக்கு. பேட்ஸ்மேன் நேம் நவீன். ஹரிஷ் ரன் அவுட் என்ற முறையில் சற்று ஏமாற்றுவதும் தடுமாற்றுவதும் வெளியேறியுள்ளார். கேட்ச் ஆகுமா? நோ பால். எஸ், அப்சல்யூட்லி நோ பால் தான். தயவுசெய்து ஆர்குமெண்ட்லாம் பண்ணாதீங்க. நடுவர் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. நோ பால். நோ பால்னா நோ பால் தான்ப்பா. நோ பால்னா நோ பால் தான். ரிவ்யூ கிடையாது. ஃப்ரீ ஹிட் வேற. இரவு உணவு வந்துள்ளது. வீரர்கள் தயவுசெய்து வந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு. எல்லாரும் வந்து வாங்கிக்கலாம். நோ பால், ஃப்ரீ ஹிட். நோ பால். ஒரு ரன் 1+1. நவீன். பியூட்டிஃபுல் சான்ஸ். எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஃப்ரீ ஹிட் பால். நல்ல பாலை யூஸ் பண்ணிருக்காரு. சூப்பரா போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு ஷாட். அது 6 ஓவர். இத்துடன் 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 45. 2 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 5 overs 45 for 2. கடைசி 6 பந்துகளில் 9 ரன்கள் எடுத்தால் வெற்றி. நான் தான் சொன்னல, மேட்ச் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் எந்த டைம் வேணாலும் மாறலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். இது கிரிக்கெட்டில் மட்டும்தான் நடக்கும். 6 பால்ல 9 அடிக்கணும். லாஸ்ட் 6 balls 9 to win. கடைசி 6 பந்துகளில் 9 ரன்கள் அடிக்க வேண்டும். லாஸ்ட் 6 balls 9 to win. லாஸ்ட் மற்றும் இறுதி ஓவரை வீச வந்துள்ளார் ஐயப்பன். எதிர்கொள்வார் யோகே. நல்ல ஷாட் அது. 1 2 மிஸ்ஃபீல்டிங். இதில் ஒரு பேட் லக் அவங்களுக்கு. மிஸ்ஃபீல்டிங். அவள் தான். இன்னும் ஒரு 5 பால் 5 அடிக்கணும். 4 மிஸ்ஃபீல்டிங். நல்ல கிளியராக மிஸ். மைட்டி லைன்ஸ். இப்போ நீங்கள் சாப்பாடு கேட்டிருந்தீங்களா? வாங்க வந்து வாங்கிக்கோங்க. மைட்டி லைன்ஸ் நியூ ஸ்டாரு. யாரெல்லாம் சாப்பாடு வாங்கலையோ வந்து வாங்கிக்கோங்க. 5 பந்துகளில் 5 ரன்கள் எடுக்க வேண்டும்.
கடைசி 5 பந்துகளில் 5 ரன்கள் எடுத்தால் வெற்றி. வினோசிசி சாப்பாடு வாங்கிங்க, எல்லாருமே சாப்பாடு வாங்கிங்க ப்ளீஸ். வினோசிசி, நியூ ஸ்டார், மைட்டி லைன்ஸ். கடைசி 5 பந்துகளில் 5 ரன்கள் எடுக்க வேண்டும். மிகவும் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். எளிதான ஒன்று. 2வது ரன் வாய்ப்புள்ளதா? இல்லை இல்லை. நல்ல ஒரு ஃபீல்டிங். 4 பந்துகளில் 4 ரன்கள். கடைசி 4 பால் 4 ரன்னு. மேட்ச் எவ்வளோ சூப்பராக போயிட்டு பாருங்க. சொன்னல, அண்ணல் பறக்கும் போட்டி, அட்டகாசமான போட்டி, அதிரடியான போட்டி. 2 டீமும் வெற்றி கனியை ருசிக்க தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஷோ 3 பால் 3 ரன்னு. நல்ல ஷாட்டு, நல்ல ஃபீல்டிங்கு. 3 பால் 3 ரன்னு. ஒரு பால் ஒரு ரன். செம்மையாக போயிட்டுருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு கேஎன்சியில் கடைசி ஓவரில் 6 பாலில் 6 ரன் அடினோம். செம்மையாக போட்டார் ஒருத்தர் வீராசிசியில். பேர் மணிமாறன். இது ஐயப்பன். சரியான போலிங், நல்ல போலிங். ரன் அவுட் வாய்ப்பு இல்லையா? எஸ். வைடா? ஓகே ஓகே. வைடு இல்லை, வைடு இல்லை. வைடா பாது, வைடா இல்லையா? இல்லை இல்லை. நன்றி. எத்தனை பால்? 2 பாலா? 2 பால் 3 ரன்னு. லாஸ்ட் 2 balls 3 to win. கடைசி 2 பந்துகளில் 3 ரன்கள் அடித்தால் வெற்றி. லாஸ்ட் 2 balls 3 to win. ஐயப்பன் 2. நல்ல ஷாட். அவ்வளோ மேட்ச் முடிஞ்சிச்சு. சான்ஸே இல்லை. எக்ஸ்ட்ராடனரி ஒரு பேட்டிங்கு. அவரா நிஞ்சா. சான்ஸே. நல்ல ஒரு மேட்ச்சு. சூப்பராக ஃபினிஷ் பண்ணார். மிஸ்டர் நவீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட் சார்பாக. சான்ஸே இல்லை. நல்ல மேட்ச், ரொம்ப நல்லா போச்சு. வெற்றி பெற்ற அணியினருக்கு, யோகேஷ் அணியினருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும்